विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् अयिगिरि नन्दिनि नन्दित मेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवती दिति कंठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपत्तिनि जैलसुते महिषमर्दिनि स्तोत्रम பகவத்பாதாள் அனுகிரகம் பண்ண அநேக ஸ்தோத்திரங்கள்ல இது ஒண்ணு. ஆச்சாரியால் உத்தமாதிகாரிக்காக சூத்திர பாஷ்யங்கள், உபனிஷத் பாஷ்யங்கள், பகவத்கீதா பாஷ்யம் இவை எல்லாம் பண்ணினார். அது சாஸ்திரம். அது அந்த சாஸ்திரத்துல ஆத்ம தத்துவமானது எல்லோருக்கும் தெளிவாக தெரியும்படி கூட்டமாக எழுதியிருக்க. அதோட இல்ல மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடியதான அனுபவத்திகளை சொல்லி ஆத்ம தத்துவமானது இது எப்படி இந்த அத்வைதம் ஒண்ணுதான் உபனிஷத் பிரதிபாத்தியமாக இருக்கு. இதுதான் அத்தாரிட்டேட்டிவ். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சமாதானம் இதுல இருக்கு அப்படிங்கிற அம்சமானது கிளியராக அதுல காட்டியிருக்க. இது ஒரு அம்சம். ஆனா அது எல்லோருக்கும் புரியுமோ? புரியாது. அதற்காக என்ன பண்ணினார், சாதாரண மனுஷியாளுக்கும் இந்த தத்துவமானது புரியணுங்கிறதுக்காக அநேக பிரகரணங்கள் பண்ணினார். உபதேசதாஸ்தி, சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம், விவேக சூடாமணி, இப்படிப்பட்டதான பிரகரணங்கள். அந்த பிரகரணங்கள் மத்தியமாதிகாரிகளுக்கு உபயோகப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா நம்ம நாட்டுல கிராமத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியாளுக்கு இந்த பிரகரணங்களை சொல்றவாளும் கூட இல்லையோன்னா அவளுக்கு இந்த தத்துவமானது புரிந்து கொள்ளக்கூடியதான அவகாசம் இல்லை. ஆகையால் எல்லோருக்கும் இந்த தத்துவமானது புரியணும், கிராஸ் ரூட் லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினார், அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடியதான பகவானுக்கு மேல அநேக ஸ்தோத்திரங்களை பண்ணினார். அந்த ஸ்தோத்திரங்கள்ல பகவான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான வியாஜமாக தத்துவத்தையும் அதுல சொல்லி கொடுத்திருக்கார். ஆகையால் இந்த ஸ்தோத்திரங்கள் வார்த்தா பக்தி வளர்றது மட்டும் இல்ல, பக்தியானது மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். மனுஷனுக்கு முக்கியமாக வேண்டியது என்ன? மனசாந்தி. அந்த மனசாந்தியும் கொடுக்கும். அதே சந்தர்ப்பத்தில் தாங்கள் எந்த விரும்புகிறீர்களோ அவைகள்லாம் கிடைக்கும். அதற்கு மேல ஆத்ம தத்துவமும் புரியும். இப்படி பகு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அது சொல்லிண்டு. அதுலயும் மற்ற எல்லாத்தை விட அம்பாளுடைய ஒரு பக்தி இருக்கு பார்த்தீங்களா, அது சர்வத்தையும் கொடுக்கும். ஏன் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான சிவஞானத்தை கொடுக்கும். அம்பாளை பூஜை பண்ணி என்ன கிடைக்கிறது? சிவஞான பிரதாயினி அப்படின்னு மோட்ச காரணீபூதமான சிவஞானமும் கிடைக்கும். நீங்க நினைச்சதான பதார்த்தங்கள் எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக கிடைக்கும். வாஞ்சிதாதிபி அதிக பலப்பிரதாத்ரி பலமபிச்ச வாஞ்சாசமதிகம் சரண்யே லோகானாம் தவை சரணாவேவ நிபுணம் அப்படின்னு சௌந்தர்ல அம்பாளுடைய பொற்பாதங்களே போரும், எல்லாவற்றையும் கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஆகையால் அந்தந்த தேசத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அந்தந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே தத்துவத்தையும் எல்லா ஜனங்களுக்கும் புரியும்படி பண்ணியிருக்க. அதுல ஆச்சாரியால் ஆசேது ஹிமாச்சலம் நடந்து போயிட்டு வந்திருக்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் அங்கெங்கே இருக்கிற தெய்வத்துக்கெல்லாம் அநேக ஸ்தோத்திரங்கள் பண்ணினவர். ஒரு நாளைக்கு விந்திய பர்வத பிராந்தத்துல போனார். அந்த விந்திய பர்வதத்துக்கு நடுவுல விந்தியவாசினின்னு ஒரு அம்மா இருக்க.
கிருஷ்ணாவதாரத்துல பகவான் கிருஷ்ணன் தேவகி வசுதேவனுக்கு பிறந்தார். பிறந்ததுமே அவர் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிதௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதௌபகம், சதுர்புஜங்களோட சங்கசக்கர கதாபாணியாக பீதாம்பரனாக கிரீட மகர குண்டலங்களோட இப்படி எல்லாம் பிறந்தாராம். இந்த அற்புதமான ஒரு காட்சியை கண்டு தேவதைகள்லாம் ஆச்சரியப்பட்ட. அம்மா ஸ்தோத்திரம் பண்றா, வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்றார். எல்லாம் ஆன பிறகு தேவகி சொன்னாலாம், இந்த எல்லாம் வேண்டாம், நீ சாதாரண குழந்தையா இருந்தா போறோம் அப்படின்ட்ட. சரின்னு சதுர்புஜத்தை வாங்கிட்டு என்ன பண்ண 2 புஜங்களோட காணப்பட்ட. அப்பாவுக்கு ஆதேசம் பண்ணினார், என்னை கொண்டு போய் அந்த நந்தகோபருடைய வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த இடத்துல என்னை வச்சுட்டு இங்க எடுத்துன்னு வந்துரு அப்படின்னு. இந்த குழந்தைகளை மாத்துறது இந்த விவகாரங்களை பழைய நாள்ல இருக்கு, புதுசு இன்னைக்கு வேண்டாம், எல்லா விவகாரம் இருக்குன்னு கொண்டு போய் அங்க விட்டு வந்துட்டேன். அங்க கொண்டு வந்ததான அந்த அம்மாவுக்கு மகாமாயான்னு பேரு. அந்த மகாமாய இங்க விட்டு விட்டேன். வச்சதே பழைய மாதிரி ஆயிடுது. அந்த கம்சனுக்கு முன்னால வச்சதான சிக்னல்ஸ் எல்லாம் போயிடுது. கம்சன் அங்க இருந்து வரா. இந்த அத்தியாம் யோஜாயதே கர்ப்பா அப்படின்னு இந்த தேவகியின் இடத்துல பிறக்கக்கூடியதான 8வது குழந்தை தான் உனக்கு சத்ருன்னு ஆகாசவாணி சொல்லியிருக்க. அதற்காக இந்த 8வது குழந்தை ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையா இருக்கான். குழந்தை பிறந்ததுமே கொண்டு பண்ணுன்ட்டு சரின்னு அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஓடி வரான். வந்ததுமே என்னாச்சுன்னு அந்த குழந்தைய தேவகியின் இடத்துல இருந்து பிடிக்கினா. தேவகி அம்மா எவ்வளவோ பிராதேயப்பட்டு பார்த்தா, வேண்டாம் குழந்தைய கொல்லாதீங்கோ, இந்த குழந்தை பெண் குழந்தை, அது என்ன பண்ண உங்களை, நீங்களும் ஆண், உங்களை ஒரு பெண் குழந்தை கொல்லுமா, அது ஒண்ணும் பண்ணாது இல்லையா, ஏன் அது உங்க காலத்துல உங்களுக்கு மாட்டு பொண்ணா இருக்கல, என்னமோ சொல்லி பார்த்த கேட்கல. என்ன அவனுக்கு பிராண பயமோன்னா என்ன பண்ணினா அந்த பெண் குழந்தைய காலை பிடிச்சுட்டு 2 காலையும் கல்லுல அடிக்க முயற்சி பண்ணினா. அப்ப என்ன பண்ணிட்டுன்னு அந்த விந்தியவாசினி சொன்னா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என் காலை பிடிச்சு விட்டேன், இனிமேல் கொல்ல வேணாம் அப்படின்னு என்ன பண்ண, அந்த கல்லு மேல அடிக்க ட்ரை பண்ணாரு இல்லையா, என்ன பண்ணினா அந்த கையில இருந்து நழுவி ஆகாசத்துக்கு போயிட்டாலாம். ஆகாசத்துக்கு போயிட்டு உன்னை கொல்லக்கூடியன்னு ஒரு இடத்துல இருக்கான், பிறந்திருக்கான், அதனால ஒன்னும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் மறைஞ்சு போயிட்டான். அது மறைஞ்சு போய் அங்கே விந்திய பர்வத்தத்துக்கு சமீபத்துல ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. அந்த விந்திய பர்வத்தத்தினுடைய சமீபத்துல அங்க இருக்கிறதுனால்தான் அந்த அம்பாளுக்கு விந்தியவாசினின்னு பேர். ஏதான் அம்பாள் மார்க்கண்டேய புராணத்துல சொல்லும் பொழுது வைவஸ்வதேந்தரே பிராப்தே அஷ்டாவிம்சதி மேயுகே சும்போ நிபுஜு சும்பஸ்தை வேத உற்பத்தியதே மகாசுரௌ நந்தகோபகிருஹே ஜாதா யசோதா கர்ப்ப சம்பவா ததஸ்தௌ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி. ததஸ்தௌ நாசயிஷ்யாமி, நான் நந்தகோப கிரகே ஜாதா, நந்தகோபனுடைய வீட்டுல நான் பிறந்து என்ன பண்ண போறேன், விந்தியசாசனத்துல இருந்துட்டு ததஸ்தௌ நாசயிஷ்யாமி, அந்த சும்ப நிசும்பால கொல்ல போகிறேன், போயிட்டு விந்தியாச்சல நிவாசினி அப்படின்னு விந்தியாச்சலத்துல நான் இருக்க போறேன், எனக்கு விந்தியவாசினிங்கிற பேரு வரப்போறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் இங்க விந்தியவாசினியா இந்த இடத்துல வந்திருக்க. அந்த அம்பாளை சகல புராணங்களும் பார்த்த ஆச்சாரியால் அந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காக விந்தியாச்சலத்துக்கு போறப்ப இங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த அம்பாளுக்கு மேல அம்பாள் பண்ணினதான் திவ்யமான ஒரு லீலைகள்லாம் சொல்லிக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினார் 20 ஸ்லோகங்களில். அதுல முதல் ஸ்லோகம் ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. இங்க பார்க்கணும், ஸ்லோகம் சுலபமா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும், ஆனா அர்த்தம் சொல்லும் பொழுது சில பதங்களுக்கு அர்த்தமாகாது. ஏன்னா அந்த விருத்தத்துக்கு தந்தா போல போகணும். நிறைய அலிகரிஸ் இருக்கு, நிறைய ஸ்லோகங்கள் அங்கங்க அந்த புராண கதைகளுடைய லிங்க் தெரிஞ்சாதான் நன்னா புரியும். அதனால ஐகிரினன், ஐன்னா அம்மான்னு அர்த்தம், சம்போதனம் பண்றது, கூப்பிடுற ஐகிரி நந்தினி, ஏ கிரி நந்தினி. கிரின்னா ஹிமாலயத்துக்கு பிறந்தவளே பார்வதி தேவியே. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி, இவ்வுலகத்துல இருக்கக்கூடியதான எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறவளே. இங்க மேதினின்னா பூமின்னு அர்த்தம்.
அந்த மேதினி பூமியில இருக்கக்கூடியதால எல்லோரையும் சந்தோஷப்படுத்தவர்களே. நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. விஸ்வ வினோதினி உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும் சேவமா இருக்கணும் நினைச்சுட்டு அவளுக்கு நன்மையை பண்ணி கொண்டிருப்பவள். அதான் விஸ்வ வினோதினி. விஸ்வம்னு சொன்னா உலகம். உலகத்துல இருக்கிற சகல பிராணிகளுக்கும் கண்ணால பாக்குறதோ காதால கேட்கறதோ மூச்சால மூக்குறது காத்து விடுறதோ எல்லாமே அந்த உள்ள இருக்கக்கூடியத சக்தியினாலதான். அந்த சக்தியினால சக்தி வடிவமாக தான் அம்பாள் இருந்துட்டு இருக்கா. கேனேஷி ஜம்பத திப்ரேஷி ஜம்மனா கேன பிராண பிரதம பிரைதி யுக்தா கேனேஷி தாம்பா தமிமாம் வதந்தி சக்ஷுத்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி. அப்படின்னு நம்ம கண்ணு எதனால பாக்குறது, காது எதனால கேட்கறது, எதனால ஏவப்பட்ட மனசு எல்லா விஷயங்களையும் ஓடுகிறது, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு தனியாக ஒரு பேரு சொல்ல முடியல. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சற்று அப்படின்னு சொன்னார். திரையெல்லாம் சொன்ன பிறகு அந்த ஸ்வரூபம் நன்றாக புரியறதுக்காக தேவதைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு முன்னால பூமியில இருந்து ஆரம்பிச்சு ஆகாசம் வரைக்கும் சிலிண்டருக்கெல்லாம் ஒரு ஜோதிஷு தோடிச்சு இருந்தா போல இருந்த ஒரு ஜோதிஷோட நடுங்கி விட்டாவா. அது யாரு என்ன கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அக்னி பகவான் அனுப்பிச்சார். ஏன்னா அது ஜோதி ரூபமா இருக்கும் இல்லையா, அக்னி ஜோதிஷோ இல்லையா, அவரை போய் அனுப்பி பார்த்துட்டு வந்தார். வேகமா ஓடி போறாரா. ஏன்னா ராஜா என்ன அனுப்பிச்சிருக்காரு சார், ஊர்ல இருக்கிறவ எல்லாரையும் விட்டு விட்டு என்ன அனுப்பிச்சிருக்காருன்னா ஸ்பெஷலா நமக்கு பவர் அதுக்கு போயிருக்கார். போயிட்டு அங்க ஏதோ கேட்கணும்னு நினைச்சார், இதனால ஒன்னும் கேட்க முடியல. அங்க இருக்கிற அந்த தெய்வம் கேட்டிருக்க கோ தேதி நீ யாரு அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டதுமே இவருக்கு சக்தி வந்துருது. அக்னேர் வாஹமஸ்மி ஜாதவேதாவாஹமஸ்மி. நான் தான் அக்னின்னு நினைக்கிறேன், ஜாத வேதஸ்ன்னு வேற 2 பேர் இருக்கு, என்ன யாருன்னு கேட்கிறேன் அப்படின்னார. அப்படியா, உமக்கு 2 பேர் இருக்க, நீங்க பிரசித்தமா, நீங்க என்ன பண்ணுவேன்னு. தயேயம் எரிதம் பிருத்திவியாம். இந்த உலகத்துல எது இருந்தாலும் நான் எரிச்சு விடுவேன். நல்ல காரியம் பண்றேன், நல்லது ஒண்ணும் பண்ண மாட்டேன். எரிக்கிறது நாஜம் பண்றதா உங்க டிபார்ட்மெண்டா? ஓகே சரி, இந்த ஒரு சின்ன புல்லு இருக்கு, அதை எரிச்சு விட்டு போங்க. பவர் அந்த புல்ல அதை நாஜம் பண்ணணும்னு பார்த்தார், முடியல சார். ஏன்னா இந்த அக்னி பகவானுக்கு எரிக்க கூடியதான திறமை அந்த அம்மா கொடுத்தது. அதனால விவகாரம் என்னன்னா எரிக்க முடியல. ததையே வதிபவரதே. அதனாலே அங்க இருந்து கிளம்பி பின்னால போயிட்டார். நைட்ட தசகம் கிரமதி, இதனை எரிக்க முடியாது. அப்புறம் வாயு அனுப்பிச்சார், வாயுவாலையும் முடியல. இந்திரனே அங்க வந்தார். இந்திரன் மறைஞ்சு விட்டாளா இந்த ஸ்வரூபத்துல. ஸ்வரூபம் மறைஞ்சதுமே இந்திரன் அங்கேயே உட்கார்ந்து தபஸ் பண்றார். தபஸ் பண்ணும் பொழுது உமாம் ஹைமவதீம், அங்கே உமா ஹைமவதியா பிரத்யட்சமானாள். பகுசோபமானாம் உமாம் ஹைமவதீம், சகலாபரணங்களோட தங்க ஆபரணங்களோட அங்கே அம்பாள் எதிர்க்க பிரத்யட்சமானார். பிரத்யட்சமான சா பிரம்மேகி ஹோவாச்சா அப்படின்னு பிரம்மோபதேசம் நடந்தது அப்படின்னு விசேஷமா சொல்றது. அப்படி லோகத்துல இருக்கிற சகல பிராணிகளுக்கும் இதயத்துக்குள்ள ஆத்ம வடிவமாக இருந்து கொண்டு கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய எல்லா புலன்களும் வேலை செய்யறதுக்கு உபயோகப்படக்கூடியதான சுரூபம் விஸ்வ வினோதினி. விஸ்வன்னா ஜீவன் அர்த்தம். நீங்க முடிச்சுட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ஜீவன் வேறு. அந்த ஜீவனுக்கு வினோதத்தை சுகதுக்கத்தை கொடுக்கக்கூடியதான எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியதான திறமையை கொடுக்கறதோ உள்ள இருக்கிற தத்துவம் தான். விஸ்வ வினோதினி நந்தனுதே. நந்தன் ஸ்தோத்திரம் பண்ணினார். ஏன்னா நந்தன் தன் பொண்ணோ இல்லையோ அந்த பொண்ணு ரொம்ப கௌரவமா இருந்தார் அப்படின்னு. ஐகிரி நந்தினி நந்தித மேலினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதி நிவாசினி. அடுத்தரம் கிரிவர விந்திய சிரோதி நிவாசினி அப்படி பிரிக்கணும். கிரிவரம் உயர்ந்ததான மலையான விந்திய மலை, அந்த விந்திய மலையினுடைய உச்சி சிரோதி, அதனுடைய பீக்கில இருக்கிறவள். அதனால கிரிவர விந்திய சிரோதி நிவாசினி அப்படின்னு பிரிக்கிறார். கிரிவர விந்திய சிரோதி, விந்திய மர்மத்திலிருந்து உச்சியில இருப்பவள். அந்த கோவில் அப்படி இருக்கு. அந்த விந்தியவாசினி கோவிலுக்கு போனல அந்த மலைக்கு மேல இருக்கு. அதனாலதான் ஆனா மேரு சுருக்கம் இருப்பதுல மேரு உச்சிக்கு கீழே அம்பாள் இருக்கலாம். விந்திய பர்வதத்துல உச்சிக்கு மேல இருக்க கோவில் மேல இருக்கு. அதனால கிரிவர விந்திய சிரோதி நிவாசினி
விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே. விஷ்ணு விலாசினி மகாவிஷ்ணுனுடைய சக்தி வடிவமா இருக்கிறவள். விஷ்ணுவானவர் இவ்வுலகத்தை எல்லாம் காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதான டிபார்ட்மெண்ட் இருக்கார். உலகத்தை உண்டு பண்றவங்க பிரம்மதேவர், உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது மகாவிஷ்ணு. அவளுக்கு அந்தந்த பலத்தை கொடுத்து உலகத்துல கடைசியில சம்ஹாரம் பண்றது பரமேஸ்வரன் அப்படின்னு டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ் 3 பேர் இருக்கா. அதுல இந்த மகாவிஷ்ணுவானவர் உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கார். காப்பாற்றிக் காப்பாற்ற வேண்டியதான திறமையை யார் கொடுத்துட்டு இருக்கா? அம்பாள் தான் கொடுத்துட்டு இருக்கா. ஆகையால் இந்த திறமையை கொடுக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவுக்கு சக்தி வடிவமாக இருந்துட்டு இருக்கா. எல்லா சக்தியும் தெய்வம் இது ஆசகாரியம் நினைக்கப்படாது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் 2 ஆசகாரியம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சித்தின்னா சித்தி புத்தி கணபதிக்கு 2 ஆசகாரியங்கள். சுப்பிரமணிய சுவாமிக்கு வள்ளி தேவயானிகள், பரமேஸ்வரனுக்கு பார்வதி, அதுக்கப்புறம் கங்கா இப்படிங்கள். மகாவிஷ்ணு வந்ததுன்னா பூதேவி ஸ்ரீதேவிங்கள். என்ன யாருக்கும் ஒண்ணு இல்லையா 2 3 கிருஷ்ண பரமாத்தான் ஆயிரக்கணக்கான சொல்லிட்டு இருக்கல. இது என்ன இது அப்படின்னு நினைக்கப்பட. புராண தத்துவமானது ரகசியம். ஒன்னானது லோகத்துல இருக்கக்கூடியதான ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஏற்பட்டதான ஸ்வரூபம் ஒண்ணு. இன்னொன்னு மோட்சத்துக்கு கொடுக்கக்கூடியதான ஞான வைராக்கிய சக்திகளை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் 2 ஞான வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி ஒண்ணு, இந்த சக்தி ஒண்ணு. அதுல ஒரு சக்திக்கு தான் பூஜை பண்ணுவோம். பிரகாச சக்தி செய்த மார்த்தாண்டவ சூரியனை சொல்லும் பொழுது பிரகாச சக்தி. புராணத்துல சாயா சம்ஞா தேவி, சாயான ஒரு ஆத்துக்காரி, சம்ஞான ஒரு ஆத்துக்காரியம். சூரியன் வந்தாரையானால் நிழல் வரும். நீங்க வெயில்ல போனீங்கன்னா நிழல் வரும். அப்ப என்ன? சூரியனுடைய சக்தி, சூரியனால உண்டானது சாயா. சம்ஞா ஒவ்வொரு பொருளுக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சா தானே அதனுடைய பேரை சொல்வேன். அதனால சம்ஞா. சூரியனுக்கு 2 சக்தி, சம்ஞா சக்தி, சாயா சக்தின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பூஜை பண்ணும் பொழுது பிரகாச சக்தியோட தான் பூஜை பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் தந்திரங்கள்லயும் புராணங்கள்லயும் ஒரு விசேஷம் இருக்கு. அதே போலயே இங்கே மகாவிஷ்ணுனுடைய மகாலட்சுமி தாயார்னு சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனா அவருக்கு உள்ள தன் காரியத்தை பண்ணக்கூடியதான திறமை எதனால வந்திருக்க? இந்த உள்ள இருக்கக்கூடியதான இந்த சக்தியினால். ஆகையால் விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே. ஜிஷ்ணு அர்ஜுனன், அர்ஜுனால போற்றப்பட்டவள். விராட்ட பர்வத்துல அர்ஜுனன் அவர் வேற வேஷத்துல மாறு வேஷத்துல இருந்துட்டு இருக்க. விராட்ட ராஜாவோட இடத்துல 12 வருஷங்கள் அங்க இருந்துட்டு, அது இல்லாம 1 வருஷம் அஜ்ஞாதவாசமா இருக்கணும். அஜ்ஞாதவாசம்னா தெரியப்படாது யாருக்கும். அந்த அக்ரிமெண்ட் எப்படி? அந்த தாயக்கட்டை தோத்து போறதுனால அவளுக்கு ராஜ்யம் இல்லாம 12 வருஷம் காட்டுல இருக்கணும். அது இல்லாம 1 வருஷம் யாருக்குமே தெரியப்படாது பூலோகத்துல. அப்படி இருக்கணும். அண்டர் கிரவுண்ட்ல இருக்கணும்னு வச்சுக்கலாம். மாடர்ன் டெர்மினாலஜில அண்டர் கிரவுண்ட்ல இருக்கணும். அப்ப கண்டுபிடிச்சுட்டாருன்னா another 12 years இருக்கணும். அப்புறம் மறுபடியும் ஒருவர் என்ன சார் இப்படி எல்லாம்? அதுக்கு எல்லாத்துக்கும் வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம். உலகத்துல நீங்க என்னென்ன வேணுமோ எல்லாமே வியாசர் கண்டுபிடிச்சுட்டார். செல்போன் உள்பட வியாசர் எழுதியிருக்காரு சார். புராணத்தை படிச்சா தானே தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட புராணத்துல எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. நம்ம அறியல. சரி, இவ 12 வருஷம் அங்க உள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காளோ இல்லையா? மறைஞ்சுட்டு இருக்கணும், தெரிஞ்சு போயிடுமே. விராட்ட ராஜா வந்து இவாளுக்கு அடிமையா இருக்கிற ராஜா தானே, என்ன பண்றது? ஆகையால் என்ன பண்ண, எல்லாரும் வேஷத்தை மாட்டிட்டார். இவர் என்ன டான்ஸ் சொல்லி கொடுக்குற வேஷத்தை பாட்டு சொல்லி கொடுக்குற வாத்தியாரா உள்ள போயிட்டார். போயிட்டு அந்த விராட ராஜாவுக்கு பொண்ணுக்கும் பையனுக்கும் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே இருந்துட்டு இருக்காரு. நகுலன் சகாதேவெல்லாம் குதிரையை பாத்துக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்காக போயிட்டார். தர்மராஜா என்ன ராஜாவோட பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு, கதையெல்லாம் சொல்றதுக்கு, ராஜாவுக்கு டைம் இருக்கிற கதை சொல்றதுக்கு, இப்படி எல்லாம் போயிட்டார். சுவாமி அந்த இடத்துல சமைக்கிறதுக்காக திரௌபதி அம்மா போயிட்டார். இப்படி விவகாரங்கள்லாம் இப்படி இருக்கு, ஆனந்தமா நடந்துட்டு இருக்கு. 1 வருஷம் ஆயிடுது. ஆக்சுவலா என்ன ஆயிடுது, அந்த 364வது நாள், இன்னும் 1 நாளா இருந்தா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப என்னாச்சுன்னா இவாளுக்கு விஷயம் அப்படி இந்த ஊர்ல இருக்கா போல தெரியறது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. யாரும் துரியோதனாதிகள். ஏன்னா அவ சிஐடிஸ் வச்சுட்டு இருக்கா, கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு. இவ இந்த 1 வருஷமும் இவாளை யாருக்கும் தெரியாம ஏமாத்திட்டே இருந்து விட்டா. சரி, அங்க இருக்காரு ஒரு சந்தேகம் வந்ததுமே, அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான பசுமாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பார்த்தல, அது எல்லாமே எடுத்துன்னு வந்துருட்டான். எல்லாமே எடுத்துன்னு வந்துருன்னு சொன்னதுமே ராஜாவுக்கு தகவல் போச்சு. ராஜா யுத்தத்துக்கு போற. விராட்ட ராஜா யுத்தத்துக்கு போயிட்டார். அவர் யுத்தத்துக்கு போய் இந்த பக்கம் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிற காலத்துல
என்ன பண்ணிட்டார், அந்த நார்த் சைட்ல இருக்கக்கூடியதான பசுக்கெல்லாம் எடுத்துன்னு போட்டார். உத்தர கௌகிரகணம் உத்தர திக்கில் இருக்கக்கூடியதான எல்லா பசுமாட்டையும் நீங்க பிடிச்சுன்னு வாங்கோன்ட்டார். இப்ப ராஜாவும் இல்ல, பசுமாடெல்லாம் மீள்றது, பசுக்களை சம்ரட்சணம் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அந்த விராட்ட ராஜாவுடைய பையன் இருக்காரு, நான் போறேன் யுத்தத்துக்குன்றான். இவ்வளவு பயமா இருக்கு. சரி போனா பின்னால் என்ன பண்ணார், தர்மராஜா சௌக்கியம் பண்ணியாரு, அர்ஜுனா நீ கூட போட்டார். அர்ஜுன் நான் உனக்கு தேரோட்டியா இருக்கேன், தேரோட்டி வேற யாரும் இல்ல, நான் இருக்கேன். சரி வந்தான், நன்னா இருக்கு. முதல்ல என்ன பண்ணான் தெரியுமா, நான் இந்த அர்ஜுனன் 12 வருஷத்துக்கு முன்னாலேயே 13 வருஷத்துக்கு முன்னாலேயே தன்னுடைய அஸ்திரங்கள்லாம் எடுத்து ஒரு வன்னி மரத்துக்கு மேல கட்டி வச்சிருக்கான். அது எப்படி நன்னா துணியை கட்டி, அது இந்த ரோட்ல நம்ம போறப்ப கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு அதெல்லாம் பேட்டு ஸ்டம்ப் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு பை அதை வச்சுட்டு பசங்க போவா. அது மாதிரி இந்த வில்லு அம்பு எல்லாம் எடுத்து மேல நீட்டா ஒயிட் கிளாத்ல கட்டி அது மேல வன்னி மரத்துல மேல எடுத்து வச்சுட்டான். அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. கரெக்டா அந்த வன்னி மரம் இவனுக்கு இடம் போட்டு நேரம் அங்கே போனான். இந்த விராட் ராஜா பையனை கூப்பிட்டு அது மேல இறக்குன்னா அவன் பார்த்தான், அது என்னமோ மாதிரி இருக்கு, ஒயிட் கிளாத்ல கட்டி இருக்கு, அதை பார்த்தா பயமா இருக்கு. அவன் ஏதோ நினைச்சுட்டு இருக்கான். சரின்னு இறக்கி வந்தாச்சு. வந்த பிறகு அதை எடுத்து தேர்ல வச்சுட்ட கொண்டு வந்தாச்சு. யுத்தம் கிட்ட வரான். இந்த ராஜாக்கள்லாம் அதுதான் நடுங்கிவிடான். அவன் இது வரைக்கும் சினிமாலதான் யுத்தம் பார்த்திருக்காங்க, நிஜமான யுத்தம் பார்க்க அவரை கொண்டு வந்து நிறுத்தினா என்ன பண்ணுவான் பாவம், நடுங்கிவிட்டான். வீட்டுக்கு ஓடி போயிடுறேன். அவர் சொன்னார், ஏன்பா நீ என்னமா அவ்வளவு தூரம் விசேஷமா அரண்மனையில பேசினியே, இப்ப எப்படி சொல்லு, என்னால நன்னா இருக்கு, எல்லாம் அம்பு எல்லாம் மேல விழுந்துன்னா பிராணம் போயிடுது, என்ன பண்றது, முடியாதுன்னு ஓடி வந்துட்டான். அவனை புடிச்சு இழுத்து வச்சு கட்டி என்ன பண்ண, நீ தேரோட்டியா கீழே இரு, நான் பண்றேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மேல அப்புறம் யுத்தம் பண்ணினான். அந்த யுத்தம் பண்றதுக்கு முன்னால அம்பாளை தியானம் பண்ணினார். அந்த அம்பாளை தியானம் பண்ணி சண்டிகா பரமேஸ்வரர் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சார். எந்த ஒரு கட்டமான காரியமா இருந்தாலும் அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால சுலபமா காரியமாயிடும்ன்ற அபிப்பிராயம். அந்த இடத்துல சண்டிகா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம் அங்க ஒரு 100 ஸ்லோகம் பாரதத்துல விராட்ட பர்வத்துல இருக்கு. விராட்ட பர்வம் பாராயணம் பண்ணணும். சாதாரணமாக இந்த விராட்ட பர்வம் பாராயணம் பண்ணா காரிய சித்தி ஏற்படும், நினைச்ச காரியங்கள்லாம் ஏற்படும்னு சொல்வா. மழை கொட்டோன்னு வரும், விராட்ட பர்வத்தை படிச்சா மழை வரும்னு சொல்வா. அப்படி விசேஷமாக அந்த விராட்ட பர்வத்துல சண்டிகா ஸ்தோத்திரம், சண்டி ஸ்துதின்னு பேர், அதுக்கு 100 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் பண்ணினது. அதனால ஜிஷ்ணுன்னா அர்ஜுனன் இங்க ஆயல் கிரிவரவிந்த சிரோதி நிவாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுதே பகவதி ஹேசிதி கண்ட குடும்பினி. பகவதி இங்க பகவான்னு சொன்ன 6 குணங்கள் கூடி இருக்கிறவருக்கு பகவான் பேர். ஐஸ்வர்யஸ்ய சமக்கிரஸ்ய ஞானஸ்ய யசஸ ஸ்ரீயா. சமக்கிரமான ஐஸ்வர்யமும் ஞானமும் புகழும் பணமும் இப்படி ஞான வைராக்கியம், ஞானங்கள் வைராக்கியம் இவைகள்லாம் பரிபூர்ணமாக யார் இருக்கோ இந்த 6 குணங்களுக்கு பகம்னு பேர். இந்த பகமுள்ளது பகவதி, பகமுள்ளவள் பகவதி, பகவனுக்குவன் பகவான். பணம் இருந்தால் தனம் அஸ்யாஸ்தி தனவான், சுகம் அஸ்யாஸ்தி சுகவான், பகஹாஸ்யாஸ்தி பகவான். இவையெல்லாம் இருக்குங்கிறதுக்காக பகவதி. ஆயா இப்படிப்பட்டதான அம்பாள். ஹே சிதி கண்ட குடும்பினி. சிதிகண்டன் அப்படின்னு சொன்னா பரமேஸ்வரனுக்கு பேர். கருப்பா இருக்கிற கழுத்தை உடையவர், சிதின கருப்பு. இது சிதிகண்டம், அவருக்கு கருப்பான கழுத்து உடையவர்னு சொன்னா யாராவது ஒருத்தர் அழகானவர்னு சொல்லலாம். உன் கழுத்து கருப்புன்னு கூப்பிடுறத ஒருத்தர் நியாயமா இது? அது கோபம்னா வரும். அவருடைய வீக்னஸ் கேட்ட சொன்னா கோபம் தான் வரும். இல்ல சுவாமி, பரமேஸ்வரனுக்கு நீலகண்டன்னா ரொம்ப இஷ்டமா, விஷகண்டன்னா ரொம்ப இஷ்டமா, ஸ்ரீகண்டன்கிற நாம ரொம்ப இஷ்டம். ஏன் தெரியுமா, நான் அது அவருடைய உயர்வை காட்டுறேன். தேவாசுரர்கள்லாம் பால் கடத்த கரையும் பொழுது அந்த கடையும் பொழுது அமிர்தம் வரணும்னு கடைஞ்சா, அமிர்தம் வரத்துக்கு முன்னால என்ன ஆச்சு தெரியுமா, விஷம் வந்துருது. அது விஷம் சாதாரண விஷம் இல்லைன்னு, ஆலாஹல விஷம். ஜனங்களை எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறா போல ஒரு விஷம், எரிச்சுண்டே வருது அந்த விஷம். ஜனங்கள்லாம் ஒதுங்கிட்டு இருக்கா, இந்த பக்கமா இருக்கும். எல்லா தேவர்களும் தாங்க முடியல. இதை நம்ம முடியுமா தாங்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகத்துல ஓட தொடங்கினா. ஆனா அந்த சந்தேகம் பரமேஸ்வரன் அந்த விஷயத்தை எடுத்து இந்த நெல்லிக்காய் மாதிரி கையில வாங்கிட்டு அதை உட்கொள்ள ஆரம்பிச்சாரா.
அங்க பார்க்கக்கூடியதான அம்பாள் அங்க ஓடி வந்த ஏண்டான்னு விஷத்தை சாப்பிட்டோமே அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாள் நினைச்சடா. பிராச்சீன ஆத்துக்காரு சுவாமி கொஞ்ச நேரம் ஆட்டுன்னு விடலைன்னு ஓடி வந்த. ஓடி வந்து என்ன பண்ணா தெரியுமா, நான் அவருடைய கழுத்தை அப்படியே தொட்டாளாம். அமிர்தமயே நஹஸ்தேனா, 2 கைகள்னா அமிர்தமயமான கைகளோட அப்படி தொட்டாளாம். ஏன்னா அம்பாளுக்கு இவர் விஷம் சாப்பிட்டா பிராணம் போகுமோன்னு பயம் இல்ல. தவஜன நீ மகிமா எல்லாம் அவரோட பிராணம் விட மாட்டார் தெரியும். இருந்தாலும் அம்பாளுக்கு பரமேஸ்வரனிடத்துல சந்தேகமே கிடையாது. பரமேஸ்வரன் எப்படிக்கும் அவருக்கு மட்டும் ஒரு நாளைக்கும் மரணமே கிடையாது. ஏன்னா அவருக்கு காலம்னு சொல்லியிருக்கேன். மார்க்கண்டேய லீலையில யமதர்மராஜாவை உதச்சு தள்ளினவர் அவர். ஆகையால் அவரிடத்துல ஒண்ணும் வர முடியாது, மரண பயமே கிடையாது. இருந்த போதிலும் அம்பாளுக்கு எதுல பயம், எதற்காக இப்படி பண்ணினா? ஏன்னா இந்த வெளியில இருக்கக்கூடியதான் 17-14 புவனங்களை காற்பதற்காக அந்த விஷத்தை அவர் உள்ள உட்கொள்றார். அவர் டக்குன்னு சில விஷயத்தை மறந்து விட்டார். அவருடைய வயத்துல இது மாதிரி இன்னொரு 14 உலகங்கள் இருக்கு. அப்ப என்ன, இந்த விஷயம் அங்கே போயிடுதுன்னா அதை எரிக்க தொடங்கிட்டுன்னா அதை யார காப்பாத்துவா? வெளியில இருக்கிறதுனால இந்த உலகங்களை பரமேஸ்வரன் காப்பாத்தினார். அவர் இதை காப்பாற்றணும் எனக்கூடியதான ஒரு அவசரத்தில் விழுங்கிட்டாரே. அவர் விழுங்கினா உள்ள போயிடுது. ஏனால் அந்த விஷயத்தை அந்த உலகங்களை யாரு காப்பாத்துவது? அதான் பெண்கள்னு பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவா. தப்பது. பெண் புத்தி பின் புத்தின்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? பின்னால என்ன வருங்கிறது இப்பவே யோசனை பண்ணுவாளாம். ஸ்திரீகளுடைய ஒரு அபிப்பிராயம் என்ன, அவளுடைய ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய சம்பளம் வருது, காசு வருதுன்னா நீங்க என்ன பண்ற, வருதுதானே தலைவழி பார்த்துப்போம் என்னாச்சு இப்படின்னு ஆண் நினைப்பா. ஆனா பெண் என்ன நினைப்பா, ரைட் இன்னைக்கு வந்துட்டே இருக்கு, இதுல ஒரு பகுதியை சேர்த்து வைக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு வரலைன்னா அன்னைக்கு என்ன பண்றது, அதை சேர்த்து வைக்கணும். எப்பொழுதுமே நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழி பார்க்கணும் அப்படின்னு சொல்றதான் பின்னால என்ன வரும் என்றது முன்கூட்டியே யோசனை பண்றது பெண்களுடைய சுவாவம். அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றது. இவன் என்ன சொல்லிட்டு இருக்க, அவளுக்கு புத்தி இல்லைங்கிற அபிப்பிராயத்துல இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றது, அம்பாள் பார்த்தாடா இப்படி உள்ள இவர் சாப்பிட்டாரையானால் உள்ள இருக்கக்கூடியதான உலகங்களை யாரு காப்பாத்துவா? அங்கே பரமேஸ்வரன் வெளியில இல்லையே உள்ள. ஆகையால் என்ன பண்றது, நேரா வந்து அந்த பரமேஸ்வருடைய அந்த கழுத்துல இருக்கிற விஷத்தை அப்படியே மேலோட தொட்டாளாம். அமிர்தேஸ்வரி அம்பாளுக்கு பேர். அமிர்தமயி அடுத்த கணம் விஷமப்யமிர்தம் பவேத் அமிர்தம் வா விஷமீஸ்வரே. விஷம் அமிர்தமாகும், அமிர்தம் விஷமாகும். அப்படி அமிர்தேஸ்வரி கரஸ்பர்சத்தினால என்னாச்சு, அந்த விஷமானது அமிர்தமாக மாறிடுது. அமிர்தமாக மாறினதுமே என்ன ஆயிடுது, அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது, உள்ள இருக்கிறவளுக்கு நரிஷ் ஆயிடுது, சௌக்கியமா ஆனந்தமா இருக்க. விவகாரம் என்னடா செய்தார். ஆனா இந்த விஷமானது ஆளாகால விஷமானது அந்த பரமேஸ்வரன் சாப்பிட்ட பிறகு அது கழுத்து வரைக்கும் தான் இறங்கி அதுக்குள்ள வந்து தொட்டுவிட்டார். அந்த இறங்கின சமயத்துல அந்த கழுத்துல அவர் வந்து நாக்கல நுனியில போட்டுக்கல. விஷமானது என்னது, கசப்பு. நீங்க கசப்பு சாப்பிடுறது எப்படி பாட்டுப்பள், திரிப்பா இருந்தா நாக்கு நுனியில போட்டுப்பள், உப்பா இருந்தா சைட்ல வச்சிருப்பள். ஆனா கசப்பை எங்க போட்டுக்கிறோம், மாத்திரை எங்க போட்டுக்கிறோம், உள்நாக்கு கிட்ட தானே போட்டுக்கிறோம். அதே போல அவருக்கு உள்நாக்கல போட்டுட்டார். அங்க இருந்து கீழே போறதுக்கு முன்னால தொட்டு விட்டார். அதுக்குள்ள அந்த பாகமானது கருப்பா போயிடுது. கருப்பா போனதுனால அது பர்மனன்ட் மார்க்கர். எப்ப பரமேஸ்வரனை பார்க்கும் பொழுது இந்த பரமேஸ்வரன் உலகங்களுக்கு சகாயம் பண்ணினார் அல்லவா, உலகத்துக்குள்ள சகஸ்த பிராணிகளும் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காக விஷத்தை உட்கொண்டார் அல்லவா என்கிறது அந்த பரமேஸ்வரனுடைய மதிப்பை காட்டுறதான். அதனால்தான் பரமேஸ்வரனுக்கு ஸ்ரீகண்டன், சிதகண்டன், நீலகண்டன் இப்படி எல்லாம் பேர். அந்த பரமேஸ்வரனுடைய ஆசைக்காரியே பகவதி சிதிகண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே. பூரி குடும்பினி உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் அம்பாளுக்கு குழந்தைகள். எல்லோரும் தன் குழந்தையாக நினைக்கிறாள் அம்பாள். அதனால அம்பாளுக்கு முன்னால ஒரு வசதி, ஒரு தாழ்த்தே, படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசங்கள்லாம் கிடையாது. ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தைகள்னா 4 பேரும் ஒன்னாதான் பாப்பா அம்மா. இன்ஃபேக்ட் கொஞ்சம் குறைச்சலா இருக்கிறவளுக்கு அதிகமான ரெஸ்பெக்ட் உண்டுன்னு அம்மா இட்ட மட்டும். மற்றவர்கள்லாம் என்ன, யார் நன்னா இருக்காளோ யார் புத்திசாலிகளோ அவளுக்கு தான். அம்மா என்ன பண்ணுவா, எல்லாரும் ஒன்னா ட்ரிக் பண்ணணும். ஆகாரத்திலேயோ ஆடைகளோ ஒரே மாதிரி எல்லா குழந்தைகளும். ஏன்னா அவளுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான வரப்படாதுன்னு நினைக்கிறவளாம் அம்பாள்.
அப்படி பூரி கூட்டும் வேணி உலகத்துல இருக்க எல்லாமும் தன் குடும்பமா இருக்கிறவள் பூரி கிருதே. அதோட இல்ல, உலகத்துல இருக்க எல்லோரையும் சௌக்கியமா இருக்க நிறைய காரியங்கள் பண்ணி கொண்டிருக்க. ஒவ்வொரு காரியமும் அம்பாளுடைய லீலைகள் இத பார்த்தா நல்லா தெரியும். அம்பாளுக்கே லீலா வினோதினின்னு பேரு. பாலா லீலா வினோதினின்னு சேர்த்து படிக்கிறேன். பாலையனுடைய லீலைகளை பார்த்து சந்தோஷப்பட்ட அப்படின்னு பாலா தனி நாமா, லீலா வினோதினி அநேக லீலைகள் பண்ணி கொண்டிருக்கா. உலகத்தை உண்டு பண்றது, உலகத்தை காப்பாற்றுறது, அழிக்கிறது, அதே போலயே உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் மறைக்கிறது, ஞாபகம் வரும்படி பண்றது, இப்படி சகல விதமான லீலைகள் அம்பாளுடைய லீலைகள் அனந்தம். அதனாலதான் அம்பாளுக்கு லலிதான்னு பேரு. லாலித்யா லலிதேத்யாஹோ. லலிதான்னு ஏன் பேருன்னு எப்பொழுதும் சிரிச்சு கொண்டே இருப்பாளாம், எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதை பண்ணி கொண்டே இருப்பாளாம். அதனால விளையாடி கொண்டே இருப்பாளாம். விளையாட்டுல ரொம்ப இஷ்டமா அம்பாளுக்கு. அதனால லலிதான்னு பேரு. லாலித்யா லலனேத்யா லலனாத் லாலித்ய லலிதேத்யாஹோன்னு சத்திரவச்சனம் சொல்லி ஆயால் போதிக்கிறதே சொல்லிவிட்டு ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்தினி. மகிஷாசுரன், இந்த மகிஷாசுரன் சொன்னா இதுக்கு இன்னர் மீனிங் ஒண்ணு இருக்கு. நம்ம சரீரத்துக்குள்ள நம்மளோடைய கூட ஒரு சத்ரு பிறந்திருக்கு. யார் தெரியுமா? பிறந்தண்ணில இருந்து there is an enemy in us. யாருன்னர்? சேம்பேரித்தனம், லேசினஸ். ஒரு லெட்டர் இன்னைக்கு வந்ததுன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா? நீங்க அப்புறம் பண்ணுவோன்னு எடுத்து வச்சுப்போம். 10 நாள் ஆரம் மறந்து போயிடும். எழுதணும் ரிப்ளைன்னு எழுதி வச்சிருப்பேன். அந்த ஆளை எதிர்க்க வருவார். என்ன அஜனர் அதுக்கு பதில் சொல்லணும், இந்த லெட்டர் இருந்தாங்கன்னு எடுத்து கொடுத்துருவாள் அவளுக்கு. ஏன் அர்ஜென்ட்டா லெட்டர் போடுன்னு சொன்னேனேன்னா போடுன்னு நினைச்சேன் சார், அப்படியே போயிடுது தினமும். எந்த ஒரு காரியம் பண்ணணும்னு நினைச்சாலும் பிறகுன்னு தள்ளி போட்டுட்டே இருக்கேன். பார்த்தீங்களா, இந்த லேசினஸ் மனுஷியாளுக்கு ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் சரீரத்தோ மகான் ரிபோ. உங்க சரீரத்துக்குள்ளேயே இருந்துட்டு உங்களுடைய உடம்பிறந்தானா பிறந்துட்டு உங்களை ஹிம்சை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சத்ரு யாரு சார்? லேசினஸ். அதனால அந்த லேசினஸை நீங்க எப்படியாவதும் அதை ஓவர் பவர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்? இன்னைக்கு செய்ய வேண்டியதான செயல்களை இன்னைக்கு பண்ணணும். காலம்பரம் எழுந்ததுன்னு ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பண்ணணும், இன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு நோட் அதை எழுதி வச்சுக்கணும். அதை முடிச்சாச்சான்னு பார்க்கணும். ஒருத்தர் எழுதி வச்சுக்கிறேன் சார், ஆனா ராத்திரி பார்க்கறேன் எதுவும் முடிக்கலன்னு சார். அதான் எழுதுறது மட்டும் பண்ணணும் எழுதிட்டு இருக்கேன். என்ன பண்றேன்? நேற்றத்தை பார்த்து இன்னைக்கு எழுதுறேன் சார், ஏன்னா எதுவும் முடிக்கலையே. அப்படி இருக்கக்கூடாது. டெய்லி நம்ம என்னதை பண்ணணும், நம்மளால எது முடியுமோ அதை பண்ணணும், நினைச்சு தீர்மானம் பண்ணணும், அதெல்லாம் முடிக்க பார்க்கணும். ஏதோ 1-2 முடியாம போகலாம், வேற சந்தர்ப்பம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னதை முடிக்கணும் எனக்கூடியதான ஒரு பிளான்டோட மனுஷனுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றது நம்ம முன்னிடத்துகள் தான். அப்படி இத இந்த நம்ம சரீரத்துக்குள்ளேயே பர்மனண்டா இருக்கக்கூடியது என்ன? இந்த லேசினஸ். இந்த காரியத்தை பண்ணலேன்னு உங்களுக்கு சொன்னார்னு வச்சுங்களேன், உங்களை இதை பண்ணணும் நினைச்சிருக்கு, நீங்க பண்ண வேண்டியது சோம்பேறித்தனம் இருக்கு, நீங்க பண்ணல. நீங்க பண்ணலேன்னு 4 தடவை யாராவது சொன்னான்னு வச்சுங்களேன், கோபம் வந்துடும், ஈகோ ஹர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஜென்னர், நீர் பண்ணிட உங்களால முடியுமா? நான் ஒருத்தன் தானே, உலகத்துல மீது யாரும் உங்க கணக்கு தெரியல ஆரம்பிச்சிருவான். அப்ப விவகாரம் என்னன்னா அவன் மேல கோபத்துக்கு போவான். இது சாதாரணமா நமக்கு வரக்கூடியதான வீக்னஸ். இதுதான் மகிஷாசுரன். மகிஷம்னா என்ன அர்த்தம்? பப்பலோ, அந்த எருமை. அந்த எருமை அது உலகத்திலே சேம்பேரிங்கிற பிராணிங்கிறது சந்தேகமே வேண்டாம். மழை பெஞ்சுட்டே இருந்தாலும் எருமை என்ன பண்ணும்? அங்கேயே நிற்கும். யாராவது நீங்க மழை பெஞ்சுன்னா ஓடுறதோ இல்லையோ, மற்ற பிராணிகள்லாம் ஓடுறதோ இல்லையோ, அது மட்டும் என்னென்ன ஓடாது, அங்கேயே இருக்கும். காரு போயிட்டு நடுவுல வந்தா எவ்வளவு ஹார்ன் அடிச்சாலும் அது அங்கேயே இருக்கும். இப்ப மனுஷாலும் அப்படிதான். இப்ப வர வர பேச்சு ஜாஸ்தி ஆயிடும். ரோட்ல பாக்குற எல்லோரும் செல்போன் வச்சுட்டு போயிட்டு இருக்கான். நடுவுல லாரி வருமா பஸ் வருமா ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது. ஆனா போன் வந்ததுன்னா ஒரு மூலையில பிளாட்ஃபார்ம் ஏற ஒரு மூலை இருந்து பேசிவிட்டு அப்புறம் நடங்கல, அது பாட்டுக்கு நடந்துட்டு ரோடு நடுவுல போயிட்டே இருக்கான். கார் எல்லாம் அவன் என்னடா பண்றான், அப்படி சுத்திட்டு போறான். என்ன பண்றது, பெல் அடிச்சா ஒண்ணும் ஹார்ன் அடிச்சா ஒண்ணும் போகாதுன்னு அவன் நல்லா தெரியும். அவனும் செல்போன் வச்சுட்டு போட்டிட்டு இருக்கான். எங்கத்தான் போறதோ ஜனங்களுக்கு. முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 2 hours மௌனமா இருக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப அநியாயமா போயிடுது. அந்யாவாசோ விமுஞ்சதா அமிர்தஸ்ய சேது
மனுஷன் முன்னுக்கு வரணுமையானா அனாவசியமான பேச்சை நிறுத்தணும் அப்படின்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி இந்த மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான் இந்த லேசினஸ் இருக்க, அதை சொல்லி கொடுத்தா அது அசுரனா மாறிவிடுறது, இன்னொருத்தர துன்புறுத்தரா மாறிவிடுறது. இந்த ஒரு கான்செப்ட சொல்றதுக்காகத்தான் மகிஷாசுரன்னு ஆரம்பிச்சிருக்கு கதையில. வியாசாச்சாரியால் ஒரு கதை எழுதினார்னு சொன்னா அந்த கதைக்கு இன்டர்னல் மீனிங் இருக்கு. புராணங்கள்னா உங்க இஷ்டமா ஏதோ ஒரு கதைன்னு நினைக்க விடாது. இந்த கதை சொல்றதுக்காக புராணமா வந்திருக்க, இந்த கதை வழியாக வேதத்துல இருக்க தத்துவம் சொல்றதுக்காக. இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுப பிரம்மையே அப்படின்னு இதிகாச புராணங்களால வேதங்களை நாம் அர்த்தம் பண்ணணும். வேதத்துல இருக்கக்கூடியதான இந்த அர்த்தங்கள் நன்றாக நமக்கு புரிவதற்காக கதையை எழுதினேன். சோ மகிஷாசுரன் ஒரு கேரக்டர் எதுக்காக தயார் பண்ணினார்? நமக்குள்ள இருக்கிற லேசினஸ், அதனால வரக்கூடியதான விளைவுகளை தாண்டணும் என்பதற்காக. அப்படிப்பட்டதான மகிஷாசுரனை கொன்னாலாம் அம்பாள். ஏன்னா அம்பாளை தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? லேசினஸ் போகணும். அப்பதான் நீங்க தியானம் பண்றீங்கன்னு அர்த்தம். பகவத் அதனால ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி ஜெயிலசுதே. ரம்ய கபர்தினி அப்படி பிரிக்கணும். ரம்ய கபர்தினின்னு பிரிக்கிறேன். நான் என்ன பண்றது? ரம்ய கபர்தினி, கபர்தம்னு ஜடைன்னு அர்த்தம். அழகான ஜடைய போட்டு இருக்கவா. சில பேர் சொல்ற தலை விரிச்சுட்டு இருந்தா நல்லதானே, எல்லா தெய்வங்களும் விரிச்சுட்டு தானே இருக்கான்னு வேற கேட்கறாங்க. என்ன பண்றது? போட்டோல பாருங்க, இல்ல ரவிவர்மா அப்படி போட்டார் முதல்ல. ஏன்னா அந்த ஊர்ல அது சம்பிரதாயம். கேரள தேசத்துல தினந்தோறும் தலைக்கு ஸ்நானம் பண்றா ஸ்திரீகள். ஆகையால் அவ தலை காயறதுக்காக அப்படியே போட்டு வச்சிருவா. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? தலையானது முடி அப்படியே அவுத்து விட்டு இருக்கக்கூடாது, முடி போடணும். அது வேற அதுக்கு பின்னால் பின்னி வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. புருஷாளா இருந்தாலும் அப்படியே விடப்படாது, முடி போடணும். புருஷாளா இருந்தாலும் புருஷாலாம் கிராப் வெட் அதெல்லாம் அங்கே சாஸ்திரம் சொல்லல. உங்க இட்டமா நீங்க பண்ணலாம், நான் வேணும். சாஸ்திரம் என்ன சொல்றது? சிகை இருக்கணும். அந்த சிகை இருந்தாதான் மந்திர ஜபம் பண்ணது. காயத்ரி மந்திரத்துல சிகாயை வட்டட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அங்க சிகா இருந்தா தானே சிகாயை வட்டுன்னு. அது இல்லாத போனா நீங்க மந்திர ஜபம் பண்ணினா ஜபிக்கல பலம் வரலன்னு எப்படி வரும்? சிக்கை கொஞ்சம் இருக்கணும். அந்த சிக்கை கொஞ்சம் தொங்கிட்டு இருந்தா அந்த பின்னால இருக்கக்கூடியதான செரிபெல்லம் அப்படின்னு அந்த சிறுமூளை இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் வெயிட் இருக்கணும். அங்க அது வெயிட் இருந்தா அது நல்லா வேலை செய்யும். ஆயுர்வேதத்துல சொல்றது எதற்காக சிக்கை வச்சுட்டு இருக்கணும்னு சொன்னா அதுக்காகத்தான். ஸோ அது கொஞ்சம் இருந்ததே ஆனால், கொஞ்சம் வெயிட் தொங்கிட்டு இருந்தது ஏனால் அது வேலை செய்யும். அது வேலை செஞ்சது ஏனால் நமக்கு என்ன ஆகும்? அதிகமான ஞாபக சக்தி வரும். அதுக்காகத்தான் அது விசேஷமா. காது குத்துறதுக்கும் அதேதான். இதுல விசேஷமா ஒவ்வொன்றும் அந்த சம்ஸ்காரங்கள், சம்ஸ்காரத்துக்கு என்ன மந்திரங்கள் உபயோகப்படணும், அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம், என்ன பிரயோஜனம், இவைகள்லாம் அது பெரிய சப்ஜெக்ட். அது வேத பாஷ்யம் வாசிச்சா தான் அந்த விவகாரங்கள்லாம் தெரியும். இப்படி இந்த கபர்தினி அந்த ஜடை இருக்க பார்த்தா மூணா பிரிக்கணும். அதை ஒண்ணு பின்னினா ரெண்டு தான் தெரியணும். ஒண்ணு சரஸ்வதி, அந்தர்வாகினி. தெரியாம அப்படி பண்ணணும். எப்படி ஜட பின்னணுங்கிறது கூட வேதம் சொல்றதுன்னு. எப்படி ஒரு பக்கம் ஞான சக்தி, ஒரு பக்கம் கிரியா சக்தி, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். நடுவுல இருக்கிற இச்சா சக்தி மறைஞ்சு போகணும். அப்படி எல்லாம் பிரிக்கணும். அப்படி அழகான ஜடையோடு கூடியிருக்கிறவர் ரம்ய கபர்தினி சைலசுதே. இப்படி முதல் ஸ்லோகத்துல அயகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹேதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. இது வரைக்கும் முதல் ஸ்லோகமாச்சு. இது 20 ஸ்லோகத்துல 4வது லைன் காமன். 4வது லைன் ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்தினி காமன். அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம், மீதி பார்ப்போம். சுரவர வர்ஷிணி துர்தர தர்ஷிணி துர்முகமர்ஷிணி ஹர்ஷரதே திரிபுவன போஷிணி சங்கர தோஷிணி கில்பிஷ மோஷிணி கோஷரதே தனுஜ நிரோஷிணி திதிசுத ரோஷிணி துர்மத சோஷிணி சிம்மசுதே சிந்துசுதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. அடுத்தது சுரவர வர்ஷிணி
தேவதைகள் இருக்காளே அவளுடைய கோரிக்கைகள்ல நிறைவேற்றவர். தேவதைகள் சில பேர் சார் அவளுக்கு தான் அவ எதை கோரினாலும் சரி பண்ணிடுவா, மற்றவர்களுக்கெல்லாம் சரிப்படுத்த மாட்டா, நினைச்சா அதெல்லாம் அப்படின்னு சொல்லப்படாது. சூறாள்னா யாரு? நல்ல வழியில இருக்கிறவாள்லாம் சூறாள் தான், நல்ல எண்ணங்கள் இருக்கிறவாள் தான் சூறாள் தான். பிரதாரண்யபவன் இடத்துல தேவாசுர யுத்தம்னு என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டா, நம்ம மனசுங்கிறதா பிரஜாபதி, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பிரஜாபத்தியமான எண்ணங்கள் இருக்க பார்த்தீங்களா, அதுல நல்ல எண்ணங்கள்லாம் தேவதைகள், கெட்ட எண்ணங்கள்லாம் அசுரல். இவாளுக்கு பர்ஃபெக்டா சண்டை நடந்துட்டே இருக்கு. கிளாஸுக்கு போகணும்னு ஒரு செட்டு சொல்றது, அடுத்த வாரம் போனா என்ன, அடுத்த வாரம் லீவு அதனால போக வேண்டாம், அப்புறம் போகும் என்ன. இப்படி சில விவகாரங்கள் மனசுல ஒரு இது நடந்து கொண்டே இருக்கும். இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுனால விவகாரம் என்ன, இதுதான் தேவாசுர சங்கிராமம் அப்படின்னு விசேஷமாக சொல்றது. இப்படிப்பட்டதான இந்த தேவாசுர சங்கிராமம் இருக்க, இதனால சில சமயத்துல விஷாதிகளும் வரும், சில சமயத்துல அமிர்தாதிகளும் வரும். ஆகையால்தான் இந்த தேவாசுர சங்கிராமத்தை விசேஷமா போர்ட்ரே பண்றதுக்காகத்தான் நமக்கு இப்படி விசேஷமாக சொல்லியிருக்கு. அப்படி சுரவர வருஷிணி, சுரவராள் தேவதைகளுடைய கோரிக்கைகள்ல நிறைய கொடுப்பார். அதே போல மனுஷியாலையும் நல்ல எண்ணங்களோட இருக்கும் பொழுது அவ எதை நினைச்சாலும் அந்த காரியத்தை பண்ணி கொடுப்பவள். இந்த அம்பாள் பிரம்மசக்தியானது என்ன பண்ணிட்டு இருக்க, நல்ல எண்ணங்கள் உங்களிடத்துல இருக்கணும். இருக்குமே ஆனால் அந்த எண்ணங்கள் இருக்கிற எல்லோருக்கும் எண்ணங்களை பூர்த்தி பண்ணி வைப்பாள். அதோட இல்ல, துர்தர தர்ஷிணி. இப்ப சுரவர வருஷிணின்னு பார்த்தோம். துர்தராள் எதுக்கும் அடங்காதவாள் இருக்காளே அவளை அடக்குபவள். நம்மளே உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான காரியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா உங்க மனசை அடக்கிறது. இந்த மனசை அடக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சாஸ்திரமே தயாராயிருக்கு. இது யோக சாஸ்திரம். யோக சாஸ்திரமானது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு 8 அங்கங்களோட கூடியிருந்து இந்த மனசை கம்ப்ளீட்டா அடக்கணும். யோகா சித்த விருத்தி நிரோதா. விருத்தினா எண்ணம், ஐடியல். இந்த மனசுல இருக்கக்கூடியதான எல்லா எண்ணங்களையும் அடக்கணும். எப்படி அடக்க முடியும்? ஏன்னா நீங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த மனசுக்கு தாசமா இருக்க. நீங்க இப்பொழுது இருக்கிற பிரசன்ட் பொசிஷன் அந்த மனசு சொன்னபடி நீங்க நடக்கிற. ஆனா என்ன, வாட் இஸ் டு பி அச்சீவ்டு, நீங்க சொன்னபடி மனசு நடக்கணும். நடக்கிற காரியமா சார் இது? எப்படி நடக்கணும்னு சாதாரணமாக என்ன பண்ணுவா, பௌரஜா நபதா ஜனாஹா, லோகத்துல இருக்கக்கூடியதான மனுஷியாள்ல தன்னை விட பலமான ஒரு சத்ருவை தான் நடக்கிற நாகம் வழிக்கு கொண்டு வரணும்னு என்னது, ராஜாஸ்திரயத்தை ஆரம்பிக்கிறேன். அப்படித்தானே? உங்க பக்கத்துல இருக்க ரொம்ப பலவான பயில்வானா இருக்கான், உங்களுக்கு துன்புறுத்துறேன், உங்களால அடிக்க முடியல, வாட் டு யூ டு? போட்டது போலீஸ். போலீஸ் கிட்ட போனேன்னா அவன் என்ன பண்றான், ஓஹோ ஏன்பா அவனை ஹிம்சை பண்றேன், அவனை பண்றாளோ இல்லையா? அதே விதமாகத்தான் பிரபலமாஸ்திருத்தியா, பிரபலமான காரியத்தை ஆரம்பிச்சு பௌரஜானபதார்கள் எப்படி தன் காரியத்தை சாதிச்சிருக்காளோ அப்படி இந்த மனசை நாம் கண்ட்ரோல் பண்ணணுமே. ஆனால் என்னால முடியாது. அப்ப என்ன பண்ணா, இந்த மனசுக்கு இன்னொரு சக்தியை கொடுக்கணும். அம்பாள் எங்கக்கூடியதான சக்தியை கொடுக்கணும். அந்த அம்பாளுடைய பக்தி நீங்க இருக்குமே ஆனால், உங்கள இடத்துல இருக்குமே ஆனால் என்ன ஆகும், உங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடியதான அத்தனை பெயரையும் ஹிம்சை பண்ணி உங்களுக்கு மார்க்கம் நன்றாக காட்டுவாள். அதுல துர்தர தர்ஷினி, யார ஜெயிக்க முடியாதோ, அடங்காம யார் இருக்காளோ அவளையெல்லாம் அடக்குபவள். ஆயல் சுரவர வர்ஷிணி துர்தர தர்ஷினி துர்முக மர்ஷிணி. அதோட மட்டும் இல்ல, மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான சாதாரணமான ஒரு வீக்னஸ் என்னன்னு, ஏதாவது கவலை வந்ததுன்னா டிப்ரெஸ் ஆயிடுறது. அது ரொம்ப தப்பு. மனுஷியாளுக்கு வராம ப்ராப்ளம்ஸ் யாருக்கு வரும்? அட நீங்க பிறந்ததே இதுக்காக தான் சார். உபாபியாமேவ மனுஷ்ய லோகம். சாஸ்திரம் என்ன சொல்றது? புண்ணிய பாபங்கள் சேர்ந்து இருப்பதனால்தான் ஹியூமன் பர்த் கிடைச்சிருக்கு. மியர் பியோர் புண்ணியங்கள் மட்டும் இருந்ததேனால் யுட் ஹவ் பார்ன் as a god. வெறும் பாபமே பண்ணிருந்தேன்னா பாதாள லோகத்துல எங்கேயாவது பிறந்திருப்பேன். இந்த மனுஷ லோகத்துல உபாபியாமேவ மனுஷ்ய லோகம், புண்ணியமும் பாபமும் சேர்ந்து பண்ணிருக்கேன். சோ உங்க வாழ்க்கையில நல்லது வரும், கெட்டதும் வரும். காலமே சந்தோஷமும் வரும், ப்ராப்ளமும் வரும். ப்ராப்ளம் வர்றப்ப நம்ம போயிட்டேன்னு நினைச்சுட்டு டிப்ரெஸ் ஆகிடாது. நீங்க டிப்ரெஸ் ஆயிட்டீங்கன்னா டிப்ரெஷன் என்ன பண்றது, உங்களுடைய மென்டல் எனர்ஜியை சாப்பிடுறது.
மனசுல இருக்கக்கூடியதான சக்தி எல்லாம் போயிடும். அப்புறம் அந்த மனசுனால எந்த காரியத்தை எப்படி பண்ணுவீங்க நீங்க? உங்களுக்கு மனசுல கவலை வந்ததே ஆனால் அந்த கவலையானது இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் பாடி. முகத்துல உள்ள சந்தோஷம் இல்லைன்னா முகம் நல்லா காட்டி கொடுத்துருன்னு. உள்ள மனசுல ஆதி இருந்ததுன்னா அது வியாதியா பரிணமிக்கும். ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும், வாழ்க்கையில கவலை வந்தா அந்த கவலையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண கத்துக்கணும். சரணாகதி நார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு நமக்கு வந்த கஷ்டங்கள் அம்பாள்கிட்ட சொல்லுங்க. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாதீங்க, மற்றவள்கிட்ட சொல்லக்கூடாது. மற்றவள்கிட்ட சொன்னேன்னா அவ சமயம் வந்தப்ப பேசுவா. குருகிட்ட சொல்லலாம். அதே விதமா பகவான்கிட்ட சொல்லலாம். பகவான்கிட்ட உங்க மனச இருக்கிறத எடுத்து சொன்னேன்னா என்ன பண்ணுவான்னு, உங்க மனசுல இருக்கக்கூடியதான வாடி இருக்க முகமெல்லாம் அதையெல்லாம் போக்கி உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். குருவை சொன்னால் உங்களுக்காக ஜபிப்பார், உங்களுக்காக நல்லது பண்ணுவார். அவர் எப்பொழுதும் வேதாத்தியனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனால அவருடைய வாக்குல இருந்து நீங்க சௌக்கியமா இருப்பேன்னு சொன்னாலே வரும், நல்லா வந்துருப்பேன். அதனால விவகாரம் என்ன, நம்ம என்ன பண்ணணும், மனசு கவலை வந்ததுன்னா அந்த கவலை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினேனால் வாடின முகம் இருக்கக்கூடியதான தீனாளா இருக்காளோ இல்லையா, அந்த தீனாளை எல்லாம் காப்பாத்துவாளாம். துர்முக மருஷிணி, துர்முகம் கவலைப்பட்டு இருக்கிறவாளை கூட அவளுடைய கவலையை போக்குறவள். பேரு ஹர்ஷரதே. அம்பாளுக்கு என்ன பேருன்னு, சந்தோஷமா இருந்தா அம்பாளுக்கு பிடிக்குமா. முதல்ல அம்பாளை பூஜை பண்றதுக்கு முன்னால எப்படி நீங்க இருக்கணும்னு இதை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் யூ ட்ரை டு பி ஹாப்பி. நமக்குள்ளேயே நம்ம சந்தோஷப்படுத்திக்கணும். அனாவசியமாக துன்பத்தையும் அந்த காலத்துல அப்படி இருந்தேன் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், ஒன்னும் நடக்கல சார். மேலும் மேல கட்டம் வந்துட்டே இருக்கு. இது ஏன் உங்க கட்டத்தை நீங்க நினைக்கணும், அதை போயிடுதே. கட்டம் இப்ப இருக்கோ இல்லையே போயிடுதே. போன கட்டத்தை இன்னைக்கு நினைக்கிறேன். முதல்ல என்ன பண்ணு, இருக்கிறதோட ஹவு டு பி ஹாப்பி அப்படிங்கிற அபிப்பிராயம். அதான் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. யாரு சிரிச்சுன்னு இருக்கானோ, யார் ஆத்ம திருப்தா ஆத்மரதி ஆத்மன்யே விதக்கிரீடா அப்படின்னு சொல்றது உபநிடத்துகள். அதோட மட்டுமல்ல, அம்பாளுக்கு என்ன பேரு, நித்திய திருப்தா நிரீஸ்வரா. நித்திய திருப்தா, எவர் சாட்டிஸ்ஃபைட், எவர் ஹாப்பி. கொஞ்சம் யோசனை பண்ணீங்க. நீங்க உங்க சரீரம் கொடுத்திருக்கால, இந்த சரீரம் வேலை செய்யறதோ இல்லையோ, இதுல ஏதாவது ஒரு பார்ட் வேலை செய்யலாம், உங்க லைஃப் எப்படியா இருக்கும் பாருங்க. கண்ணு தெரியறது, காது கேட்கறது, மூக்கு போகிறது, நாக்கு ஏதோ சுவையா சாப்பிடுறது. அடுத்ததாக தீபாவளி வருது. இப்பவே சில பேர்லாம் ப்ரிப்பேர் மாவெல்லாம் அரைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கல. சுகர் எல்லாம் எக்ஸ்ட்ரா கோட்டா வாங்கி வச்சாச்சு, நெய் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. அது புது ஸ்வீட் என்ன இருக்குன்னு டிவியில டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு தெரியாத ஸ்வீட் அவன் சொல்ல போறான். ஆனா அது என்னடா, எவ்வளவு சாப்பிட்டாலும் மறுபடியும் பண்ணணும், மறுபடியும் சாப்பிடணும். அப்படி அந்த திருப்தி இருக்கணும் மனுஷனுக்கு. அதில் விவகாரம் என்ன, நமக்கு இத்தனையும் பகவான் கொடுத்திருக்காரு. இதுல ஏதாவது ஒரு பார்ட் போயிடுச்சுன்னா, நம்ம இந்த சரீரத்துல ஒரு சின்ன நகம் இருக்கு, அந்த நகத்துல ஒரு நகைச்சிட்டு வந்ததுன்னா ஹவு மச் யூஸ் ஆஃபர். அது ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு நடந்திருக்குன்னு should you not be happy? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம பகவானுக்கு எனக்கு என்ன சார் கொடுத்தார், இது வேற கேட்கறான், என்ன கொடுக்கலைன்னு பார்க்கணும். வாட் காட் ஹாஸ் நாட் given to you, எல்லாமே கொடுத்திருக்காரு. ஆனா உங்களுக்கு ஆசை என்ன, அது வேணும் இது வேணும். உலகத்துல நான் தான் முதல் பணக்காரனா ஆகணும். என்ன பண்ண போறேன்? 100 கோடி உங்களுக்கு வந்தா என்ன பண்ண போறேன்? தங்கத்தையா சாப்பிட போறேன்? நீங்க சாப்பிட வேண்டிய டெய்லி சாப்பிட கூட பதார்த்தம். எந்த அளவுக்கு நீங்க சிம்பிளா வாழறோ அந்த அளவுக்கு யூ வில் பி ஹாப்பி. அதனால அம்பாளுக்கு என்ன பேரு, நித்திய திருப்தா, எவர் சாட்டிஸ்ஃபைட். அது இருக்கணும். முதல்ல பகவத் பக்தனுடைய அடையாளம் என்ன, சந்தோஷமா இருக்கணும். அதான் ஹர்ஷரதே திரிபுவன போஷிணி சங்கர தோஷிணி கில்பிஷ மோஷிணி கோஷரதே. திரிபுவன போஷிணி, மூலகத்திலையும் எல்லோருக்கும் அவளோட கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பார்த்துட்டு இருக்காள் அம்பாள். பகவானுடைய அம்பாளுடைய ஒரு அபிப்பிராயம் என்ன, உலகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியால் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து அவ தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை அறிந்து அவ மோட்சத்தை பெறணும். இதுதான் அம்பாளுடைய அபிப்பிராயம். அதனால அவளை காப்பாத்தி கொண்டே இருக்க. அம்மா என்ன பண்ணுவா, குழந்தைய ஹோம்ஒர்க் பண்ணுன்னா, ஹோம்ஒர்க் பண்ணினா வாழைப்பழம் தரேம்மா. ஹோம்ஒர்க்கு வாழைப்பழக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணும் கிடையாது. எதுக்குன்னு, இதை படுத்தா இதை பண்ணி ஏதோ இது மாதிரி நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும்,
அதனால அவன் நல்லா படிக்கணும். எவ்வளவுதான் அம்பாளுடைய அபிப்பிராயம். எந்த அம்மாவும் அப்படிதான். அதே விதமாகத்தான் எல்லாத்தையும். கிருஷ்ணனை ஒரு நாளைக்கு என்ன பண்ண, கிருஷ்ணன் பால் சாப்பிடணும், அடம் பிடிக்கிறவர். எல்லா குழந்தைகளும் அப்படிதான். கிருஷ்ணன் மட்டும் என்ன குழந்தை, அது என்ன பண்றது, என்ன அந்த கிருஷ்ணனை கூப்பிட்டாலாம், கையில ஹாஃப் டம்ளர் ஃபுல் டம்ளர் பாலை வச்சுன்னு சொல்ற, பயப்பீட்டவும் இந்த பாலை கொஞ்சம் சாப்பிடுவான்னு. சாப்பிட்டா என்னன்னு, வர்திஷ்யதே தேசிகா, இந்த பால் சாப்பிட்டா தலைமுடி நன்னா வளரும் அப்படின்னா. என்ன தலைமுடி நன்னா இருந்ததுன்னா நீ தடை கொண்ட போட்டு அதுக்கு மேல மயில் தொகை வச்சு பார்த்தா கிருஷ்ணன் என்ன அழகா இருக்கா பாருங்க அப்படின்னு ஊர்ல இருக்கிறவாலும் நம்ம முத்தப்பா நன்னா வளரும், கொஞ்சம் பாலை சாப்பிட அப்படின்னு. பால் சாப்பிட்டாதான் தலைமுடி வருமா, காபி சாப்பிட்டா வளராத? இது பகவான்கிட்ட தெரியாது, யார சொல்லிட்டு இருக்கா பாருங்க. மூலத்தை படைச்ச பகவான்கிட்ட அம்மா சொல், அவ்வளவு அஜ்ஞானம். அவர் என்ன பண்ணினார், ஓஹோ வெளுப்பான பால் சாப்பிட்டா கருப்பான முடி வளருமா, காரிய காரண பாவம் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உலகத்துல காரண சஜாத்தியமாகத்தான் காரியத்துல குணம் உண்டாகும்னு எழுதி வச்சது நான். என்னிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கேமா உள்ள நினைச்சிட்டாரா? சார் எனக்கு நன்னா தெரியும் நீங்க பண்ற காரியம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், அந்த டம்ளரை வாங்கிட்டு பாதி பாலை சாப்பிட்டாரா. சாப்பிட்ட பிறகு என்னாச்சுன்னார், தலைமுடி வச்சு இது வளரட்டும் மீதி பாதி சாப்பிடுறேங்கிறார். என்ன நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, பால் சாப்பிட்டதுனால தலைமுடி வளரல, அப்படி எல்லாம் வேடிக்கை காட்டின லீலைகள்லாம் காட்டினான்னு கிருஷ்ண கருணாமிருதம்னு ஒரு கிரந்தம் அவசியம் பார்க்க வேண்டியதான கிரந்தம். சின்ன சின்ன கிரந்தங்களா இருந்தாலும் தத்துவங்கள் அவ்வளவு விசேஷமாக இருக்கு அந்த கிரந்தத்துல. எதுக்காக, எனக்கு மட்டும் பாதி பாலை கொடுக்கறல பலராமனுக்கு கொடுக்க வேண்டாமா? அதனால இதுக்குள்ள இந்த கதையெல்லாம் நடந்த பாதி சாப்பிட்டு பலராமன் வந்துட்டார், இந்த பாதியும் கொடுத்துட்டார். விவகாரம் முழுக்க விவகாரம் என்ன, அவரும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இருக்கட்டும். அது மாதிரி திரிபுவன போட்டினே ஊரகத்துல இருக்கக்கூடியதான சகல பிராணிகளையும் அவ முன்னுக்கு வரணும், அவளை போஷணம் பண்ணணும், அவ தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை அறியணும், அதனால க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிற அம்பாள் சங்கர தோஷினி. அதே விதமாக உங்களோட இல்ல சிவன மகிழ்வு பரமேஸ்வரன் ஆனந்தமாக நித்திய திருப்தனாக டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு எப்பொழுதும்னா பார்த்தா அவருக்கு என்ன உள்ளூர இந்த அம்பாள் பின்னால இருந்துட்டு இருக்காரு. சிவஹா சக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதும் நசே தேவம் தேவோ நகலு குசல ஸ்பந்திதும் அபி. அந்த பரமேஸ்வரன் ஊரத்துக்கு அதிபதியாக இருந்த போதிலும் என்னன்னா இந்த அம்பாளுடைய சக்தி இருந்தா தான் எல்லாத்தையும் சிருஷ்டி சம்ஹார திரோதான அனுகிரகாதி பஞ்ச கிருத்தியங்களும் பண்ணக்கூடியவராக இருப்பார். அந்த சக்தி அங்கே இல்ல, சக்திஹீன சிவா, சக்தி இல்லாத போனா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அந்த அம்பாள் எப்பொழுதும் பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருப்பாளா. சங்கர தோஷினி. அதுக்கு மேல கில்பிஷ மோஷினி கோஷரதே. கில்பிஷ மோஷினி, உங்க இடத்துல இருக்கக்கூடியதான பாபங்கள் இருக்கு பார்த்தால, அத உங்களுக்கு தெரியாம எடுத்துன்னு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஏனால் அதுக்கு மோஷம்னு அர்த்தம் இல்லை. மோஷம்னா டு ஸ்டீல்னு அர்த்தம், திருடுறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்ச திருடுத்தனம் இல்லை, உங்களுக்கு தெரியாம உங்களுடைய பொருளை. ஸோ அந்த ஸ்டீலிங்கிற ஒரு பதார்த்தம் திருடுறதுங்கிறதுல என்ன இருக்கணும், அதுக்கு ஓனரா நீங்க இருக்கணும், உங்களிடத்துல பொசஷன் இருக்கணும், உங்களுக்கு தெரியாம நான் எடுத்துன்னு போகணும், அப்பதான் திருடுறதுன்னு அர்த்தம். நீங்க பார்த்துட்டே இருக்கிறப்ப நான் எடுத்துன்னு போனேன்னு வச்சுங்களேன், அது என்ன, அது திருடுத்தனம் இல்லை, அது வேற விதம் கொள்ளடிக்கிறது. அதே விதமாக என் பொருள் உங்க காத்துல வச்சுட்டு வந்தேன், நான் எடுத்துன்னு போனேன்னா அது திருடுத்தனம் ஆகாது. என் பொருள் நான் வச்சுட்டு வந்தேன், நான் எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன், நீங்க பார்த்துட்டே இருக்கிறது, அதுவும் திருட்டுத்தனம் இல்லை. திருட்டுத்தனம்னா எனக்கு புரியாத பொருளை, எனக்கு உரித்தாதான பொருளை உங்களிடத்துல இருக்கிறது, உங்களிடத்துல இருக்கும் பொழுது உங்க பொருளை உங்களுக்கு தெரியாம நான் எடுத்துன்னு போறேன். அதே விதமா அம்பாள் என்ன பண்றாளா, உங்க மனசுல இருக்கிற அநேக விதமான பாபங்கள், அந்த பாபங்கள் உங்களுக்கு ரொம்ப கெட்ட விளைவுகளை கொடுக்கும். அதனால என்ன பண்றதுன்னு, நீங்க அம்பாளை ஒரு வார்த்தை சொன்ன ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி சொல்ல ஆரம்பிச்சதுமே ஒவ்வொன்னா உங்க மனசுல இருக்கிற பாபங்கள்லாம் இல்லாம போயிடுறது, மறைஞ்சு போயிடுறது, அங்க இல்லாமலே போயிடுறது. அப்படி பண்றாளாம். ஆகையால் ஆனா அதை நம்ம கிட்ட இருந்து போறதே நமக்கு தெரியாது. திருடுத்தனம் போன பொருள் நமக்கு தெரியுமா, இன்னைக்கே தேடுற நீங்க தான் தெரியும், பாபத்தை இந்த மாதிரி தேட மாட்டேன் இல்லைங்க, இருந்தாலும் போனா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். விவகாரம் அப்படி எல்லா பாப்பதையும் போக்குறோம்.
கில் விஷமோஷினி ஓஷரதே. அதோட அம்பாள் எதுல சந்தோஷப்படுத்துறாள்? லோகத்துல அம்பாளுக்கு எதுல சந்தோஷம்? வேதங்களை ஓதுவதில் சந்தோஷமா. எப்பொழுதும் வேதாத்தியனம் பண்ணி கொண்டிருந்த அம்பாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். கோஷம்னு சொன்னா வேத கோஷத்துக்கு தான் கோஷம்னு பேர். மற்ற கோஷங்களுக்கு கோஷம் இல்லை, அது வெறும் அனாவசியமான சப்தம். கோஷம்னு சொன்னா வேத கோஷம். எப்பொழுதும் உறக்க சொல்லணும் வேதத்தை. சில பேர் வேதம் சொன்னா அவளுக்குள்ளேயே சொல்லிப்பா, அப்படி இல்லை, கம்முன்னு வரணும். அந்த கண்டமான என்ன, அது சவுண்ட் பொல்யூஷனை போக்கக்கூடியது. உலகத்துல என்னென்னமோ கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறானோ இல்லையா, அந்த சப்த காலுஷ்யம் ஏற்படுறது. சப்த காலுஷ்யம் எல்லாம் எப்படி போகும்? கோஷத்தினர். அதனாலதான் தினந்தோறும் ஆத்துல வேத கோஷம் கொஞ்ச நேரமா அதை படிக்கணும். அப்படி பண்ணிட்டே இருந்தா அந்த எந்த வீட்டுல வேத சப்தம் கேட்கறதோ அந்த வீட்டுல நீங்க போனாலே உங்களுடைய பாபங்கள்லாம் போயிடும். அந்த பரிசனங்கள் மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். இதுதான் நம்ம நாட்டினுடைய கௌரவம். பாரத தேசம்னு சொல்லல எது, அந்த பகவன் நாமா, வேத கோஷம், சிம்பிள் லிவிங், இதுதான் விசேஷம். அப்படி இருக்கிறதுக்காக தானே நம்ம இருக்கோம். போவன்னு எல்லா புண்ணியமும் எல்லா சுதம் அனுபவிச்சுட்ட காஸ்திய எல்லாத்தையும் காட்டி கொடுக்கறது ஷோ ஆஃப் வெல்த்ங்கிற நம்ம நாட்டுல எங்கேயுமே சொல்லல. வெல்த் எல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் இருக்கு, எப்ப வேணாலும் இருக்கலாம். இது போல 5 மடங்கு பாப்புலேஷன் வந்தாலும் நம்ம மதர் எர்த் கேன் சஸ்டெயின், ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? சிம்பிளா வாழணும். 100 ட்ரெஸ் வேண்டாம் உங்களுக்கு, 3 ட்ரெஸ் போறோம். ஒவ்வொன்றும் அவ்வளவு வேண்டாம். ஒரு செருப்புல 100 செருப்பு வாங்கி வச்சிருக்கான். ஏன் சார்? 1 2 போறாத மனுஷனுக்கு அனாவசியமா சேர்த்து வச்சுன்றதுனால கஷ்டம் இந்த வாழ்க்கையில. இப்படி சிம்பிளாக வாழ்ந்துட்டு ஹை திங்கிங், நல்ல புராணங்கள் உபநிடத்துகள் படிச்சுட்டே இருந்தா மனுஷன் ஆனந்தமா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். அதான் அதனால கோஷரதே தனுஜ நிரோஷிணி, தனுஜனி ரோஷிணி, தனுஜ நிரோஷிணி இல்ல, தனுஜனி ரோஷிணி. தனுன்னு திதின்னு கஷ்யப பிரஜாபதி 2 ஆத்துக்காரிகள். அந்த 2 பேருக்கும் பிறந்தவாள்கள் தானவாள்னு பேரு, தைத்தேயாள்னு பேர். திதிக்கு பிறந்தவாளுக்கு தைத்தேயாள்னு பேர். தனுங்கிற அம்மாவுக்கு பிறந்தவாள் தானவாள்னு பேர். இவாள்லாம் அரக்கர்கள், அவளை அடக்கிறவள். தனுஜனி ரோஷிணி, திதி சுத ரோஷிணி, 2 மருந்தம். அவளை அடக்கிறவர்கள். ஆயால் கொடூரமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் உங்க மனசுல இருக்கிறதுன்னு அவன் அழியட்டும் அப்படிங்கிற எண்ணங்கள். அதே போல நடனர் கோபம், கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், குரோதத்தை கண்ட்ரோல் பண்ணணும். மனசுல எது வந்தாலும் எவ்வளவு தீர்ந்து வந்தாலும் பகவான் இடத்துல அர்ப்பணம் பண்ணுங்க, அவர் பார்த்துப்பார். நீங்களா எல்லா ஆக்ஷனுக்கு ஆரம்பிக்காதீங்க. இதுதான் நம்ம நாட்டினுடைய ஒரு சுரபம். தனுஜனி ரோஷிணி, திதி சுதரோ திதி சுதரோஷிணி, துர்மத சோஷிணி. அதோட இல்ல, மனசுல இருக்கக்கூடியதான துர்மதங்கள், போக்கிகள்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு பலம் இருக்கு பார்த்தீங்களா, சாரீரிகமான பலம், அதையெல்லாம் நாசம் பண்ணி விடுவாளாம். மனசுல இது போல தோஷங்கள் இருந்தா சகல தோஷங்களை பண்ணி விடுவா. யாருன்னு? சிந்து சுதே. சிந்து சுதே சமுத்திர கன்யா, சமுத்திரத்திலிருந்து பிறந்தவள். அம்பாள் எங்க சார் சமுத்திரத்திலிருந்து பிறந்தா? அதுவா இந்த அம்பாளுக்கு மகிஷாசுரமர்த்தினின்னு சொல்லிட்டு இருக்கல இந்த அம்பாள் சண்டிகா பரமேஸ்வரி அல்லது துர்கா தேவி. துர்காம் தேவீம் சரணமாம் பிரபத்யே சுதரசரசே நம. எல்லா வேதங்களும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணின தெய்வம் ஒரே தெய்வம். விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்ணல தெய்வம், சரணாகதி பண்ணல. பரமேஸ்வரன் நமஸ்தே ருத்ர மன்யோதே அப்படின்னு பகவானுக்கு நமஸ்காரம், பரமேஸ்வரன் நமஸ்காரம் சொல்லியிருக்க. ஆனா சரணாகதி யாருக்கு பண்ணிருக்க? அம்பாளுக்கு தான் பண்ணிருக்க. துர்காம் தேவீம் சரணமஹம் பிரபத்யே. இந்த சரணம்ங்கிற வார்த்தை வேதம் சொன்னது 4 வேதங்கள்லயும் அனந்த சாக்கங்கள்ல பார்த்தா அம்பாளுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட தேடி பார்க்கணும்னு வேதங்கள்ல ஸ்ருதினாம் மூர்தானம் வகதியோ சேகரதையா சௌதர்ல பார்த்திருக்கோம். ஸ்ருதிகளுடைய தலைகள்லயே அம்பாளுடைய பாதங்களை வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கான் ஸ்ருதிகள்ல. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதப்ஜ தூளிகா சாஸ்திரத்துல பார்த்திருப்பான். அப்படிப்பட்டதான அந்த அம்பாளுடைய ஸ்வரூபமும் துர்காதேவி 3 விருந்திருக்கா. 3 சக்திய, 1 மகாகாளி, 2வது மகாலட்சுமி, 3வது மகா சரஸ்வதி. இப்படி 3 மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ரூபாயா அப்படி ரூபமா இருக்கிற அம்பாளுக்கு அந்த மகாலட்சுமியா இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம் மகிஷமர்தினியா ஸ்வரூபம் அந்த மகாலட்சுமியா இருக்கும் பொழுது அந்த மகாலட்சுமி எங்கே பிறந்த? தேவதைகளும் அரக்கர்களும் பால் கடலை கடையும் பொழுது அதுல இருந்து ஆரம்பிச்சு அங்கே பிறந்தா.
அந்த மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுடைய சக்தியானார். விஷ்ணு விலாசினி பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்டதான மகாலட்சுமி தாயார் தான் இவளை மகிஷனை கொன்னவர். ஆகையால் மகிஷனை கொல்லணும்னு நமக்குள்ள இருக்கக்கூடியதான லேசினஸ் போகணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தோட இருக்கணும். அதுக்காக தான் சிந்து சுதே. சிந்துன்னா சமுத்திரம்னு அர்த்தம். சிந்துன்னு ஒரு ரிவர் வேற இருக்கு, நதி, அதுக்கும் பேருண்டு. சிந்துன்னா சமுத்திரம், சமுத்திரத்துல பிறந்தவள். ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. இதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் அயி ஜகதம்ப மதம்ப கதம்ப வன பிரியவாசினி ஆசரதே சிகரி சிரோமணி துங்க ஹிமாலய சிருங்க நிஜாலய மத்யகதே மது மதுரே மது கைடப கஞ்சினி மயி கைடப பஞ்சினி ராசரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே அப்படின்னு துர்கா சப்தசதியில முதல் அத்தியாயம் முழுக்க ஒரு ஸ்லோகத்தை முடிச்சு விட்டேன். இப்ப நான் சொன்னது மகிஷமர்தினி ஸ்தவம்ங்கிறது அந்த போன ஸ்லோகத்துல 2-3 அத்தியாயங்களா இருக்கிற மத்தியம சரித்திரத்தை பத்தி சொன்னோம். இப்ப முதல் சரித்திரத்தை அத மகாகாளி ஸ்வரூபமா இருந்து கொண்டு மது கைட்டப வதம். மதுன்னா யாரு, கைட்டபன்னா யாரு, அவரு நம்ம சரீரத்துக்குள்ள எதை ரெப்ரசன்ட் பண்றா, அவளை எப்படி கொன்னா, அதனால என்ன பலம், அது இந்த மந்திரம் என்ன, இவை எல்லாம் விஸ்தாரமா அந்த ஸ்லோகத்துல சொல்ல. இத அடுத்த சனி ஞாயிறு நான் ஊர்ல இருக்க மாட்டேன். அடுத்த சனி ஞாயிறு கிளாஸ் இல்ல. அதுக்கு அடுத்த சனிக்கிழமை நாம இங்க அடுத்ததான பாகம் பார்ப்போம். நடுவுல தீபாவளி வருது. தீபாவளின்னு சொன்னா எல்லோரும் கொண்டாடணும். எங்க அதுல தீபாவளி வழக்கம் இல்லைன்னு சொல்லாதையும், சாப்பிடுறது வழக்கம் உண்டு. இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு காலமே சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்துண்டு எல்லோரும் தலைக்கு குளிக்கணும், அபியங்கன ஸ்நானம் பண்ணணும். கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்பார். இந்த கங்கா ஸ்நானம் ரொம்ப அவசியம். கங்கைக்கு போகணும்னு இல்லை, எங்க ஆத்துல இருக்கிற ஜலத்திலேயே இமம் மே கங்கே வருணே அப்படின்னு சொல்லிட்டு கங்கேட்ட யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதி குரு அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணி கிருஷ்ணாஷ்டோத்திரம் பூஜை பண்ணணும். கிருஷ்ணாஷ்டோத்திரம் பூஜை பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடணும். அந்த விசேஷமாக தீபங்கள் ஆவளின்னு சொன்னா வரிசைன்னு அர்த்தம், லைட், ரோ ஆஃப் லைட்ஸ் அர்த்தம். தீபாவளிக்கு நம்ம அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கணும். மனுஷனுக்கு இக்னரன்ஸ் போகணும், அந்த ஞானம் வரணும். இதை சொல்லக்கூடியதான விசேஷமான பண்டிகை தான் தீபாவளி. நரான் காயதீதி நரகா, மனுஷால ஹிம்சப்படுத்துறத நரகன்னு பேரு. அதான் அஜானம். அஜானத்தை போக்கடிக்க கூடியதான சுஜானம் உங்களுக்கு வரணும். நல்ல எண்ணங்கள் மனுஷனுக்கு வரணும். இந்த நாட்டுக்கும் ஜனங்களுக்கும் சௌக்கியமா இருக்கக்கூடியதான எண்ணங்கள் மனுஷனுக்கு தோணணும். நாம எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு சொல்லக்கூடியதான உயர்ந்ததான ஒரு பண்டிகை தீபாவளி பண்டிகை. அன்னைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அந்த நரகனுடைய பிரார்த்தனைக்காக தான் வெடி விளக்குது, இந்த பட்டாசு கொடுக்குது. அது முக்கியம் இல்லை. இத பார்த்துட்டு அவனுக்கு நரகனை கொன்ன தினத்தன்னைக்கு எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்லிருக்கு. ஏன்னா அஜான நாசபூர்வகமான ஞானோத்பத்தியோ இல்லையோ, இந்த பிரம்ம ஞானோத்பத்தி. அதற்காக அன்னைக்கு நூத்தன வஸ்திர தாரணம், எல்லாத்த விட வசதி பெரியவர்கள்ட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த நமஸ்காரம் பண்ணினோமையானா நம்ம அகங்காரம் குறையும்னு சொல்றது. இதுதான் நம்ம தேசத்தினுடைய உயர்ந்ததான ஒரு பண்பாடு, இந்த கல்ச்சர்னு சொல்லிட்டு இருக்குமே. இப்படி பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லக்கூடியதான பண்டிகை. அதையும் முடிச்சுண்டு அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு மேல் பாகத்தை பார்ப்போம். ஓம்